இப்போதும் இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். மகா இரக்கமும் கிருவியும் அன்பும் உள்ள தேவனே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோம் தாவே. ஆவியான தேவனே துதிக்கிறங்க தாவே, சோதரிக்கிறோமப்பா, சோதரிக்கிறோமப்பா. உன்னதங்களில் வாசிக்கிற உன்னதமான தேவனே துதிக்கிறோமப்பா, துதிக்கிறங்க தாவே. அன்றுவரே, இந்த புதிய நாளின் காலை வெளியில கத்தாவே நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக உம்முடைய பாதத்தில் வந்து அன்றுவரே உம்மை நோக்கி நீக்கி அன்றுவரே உம்முடைய நாமத்தை மேம்படுத்தத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க கத்தாவே. இயேசுவே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறங்க தாவே. சர்வ வல்லமையில தேவனே துதிக்கிறோமப்பா, துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, என் தேவனே துதிக்கிறோமப்பா, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன தேவனே உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துமப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபை கத்தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக கிடைக்கா நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. சர்வ வல்லமையில தேவனே துதிக்கிறோமப்பா, துதிக்கிறங்க தாவே. ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவுமான தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே, மகிமையின் தேவனே, மகா பரிசுத்தமுள்ள தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோமப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கத்தாவே நீர் எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்கான நடுமை துதிக்கிறங்க தாவே. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோமப்பா, நன்றி இதயத்தோடு துதிக்கிறங்க தாவே. சோதரிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 கத்தாவே. ஆண்டவரே, துதிக்கிறோமப்பா, துதிக்கிறங்க தாவே. சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களையும் கத்தாவே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே நீ செய்த கிருபைக்கா நன்றி. இன்னும் செய்ய போற கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறங்க தாவே. இந்த காலை வேளை ஜெபத்துல கத்தாவே ஒவ்வொரு பகுதியும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உடைய வல்லமையினால் நிரப்புங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. இந்த நாளுக்குரிய கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, துதிக்கிறோமப்பா. 2 பேராவது 3 பேராவது நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிற மத்தி நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே, எங்கள் மத்தியில் இருந்து எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரபடி இழத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோமப்பா, தோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, சோதரிக்கிறோமப்பா. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே கத்தாவே. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்க தாவே. ஆண்டவரே, நீ அறியாத உன்னை கெட்டாதமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்ன தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பேற்று நீர் எங்களை வழிநடத்த போற கிருபைக்கான நடுமை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே துதிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா, சோதரம் சோதரம் சோதரங்க தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் கத்தாவே ஆண்டவரே எங்களோடு பேச செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோதரமப்பா. ஆண்டவரே, விண்ணப்ப வேளையிலே கத்தாவே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை நீர் கொடுத்தர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, பாடல் வேளையிலே ஆண்டவரே பாடலை பாடும் போதே உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் உணர்ந்து பாடத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ளுங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய நினைவை நீர் அறிந்திருக்கிற தேவன் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் என்னது என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவனானக்கா நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, சோதரம் 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 சோதரங்க தாவே. ஆண்டவரே, செய்தி வேலையில கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க, எங்களுடைய செவிகளை திறந்துருங்க தாவே. ஆண்டவரே, துதிக்கிறோமப்பா, தோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, துதிக்கிறங்க தாவே. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறது போல எங்களுடைய ஆத்மா நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது கத்தாவே. என் தேவனே, நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். ஆண்டவரே, துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறங்க தாவே. இந்த தேவன் என்னைக்கும் இல்ல, சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார்னு சொன்ன தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் கரம்
பிடித்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கத்தாவே ஆண்டவரே என் தேவனே தீர்க்காயசை கொடுத்து கத்தாவே நீர் மரண மரியாதை நீ நடத்த போற கிருபைக்கான நடுவிடுமை துதிக்கிறங்க தாவே என் தேவனே துதிக்கிறோமப்பா துதிக்கிறங்க தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத எந்த செயல்களும் கத்தாவே எங்களுக்குள்ள இருக்காதபடி எங்களை பரிசுத்தப்படுத்த வேணுமாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே எங்களுடைய கண்கள்ல பரிசுத்தம் இருதயத்துல பரிசுத்தம் அவயவங்கள பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க கத்தாவே ஆண்டவரே துதிக்கிறங்க தாவே உடைய இரத்த கோட்டைகள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க தாவே என் தேவனே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே நீர் வேலிடத்து பாதுகாக்க வேணுமாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே போகும்போதும் வரும்போதும் அவர்களை வீட்டிலே இல்லத்திலே அலுவலகத்தில் இருக்கும் போதும் கத்தாவே நீர் நல்ல பாதுகாப்பை கொடுத்து நீர் வளர்த்த வேணுமாய் கிருபை செய்யுங்க எந்த ஒரு நாச மோசமோ ஆண்டவரே விபரீதங்களோ விபத்துக்களோ ஏற்படாதபடி என் தேவன் கத்தாவே நீர் பாதுகாத்து வளர்த்த வேணுமாய் கிருபை செய்யுங்க நீர் இஸ்ரவேல் ஜனங்களை நீர் பாதுகாத்தது போல கத்தாவே நீர் மேகஸ்தமமாய் இருந்து அக்னி ஸ்தமமாய் இருந்து என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரை நீர் பாதுகாக்க வேணுமாய் கிருபை செய்யும் என் தேவன் நீர் அப்படி செய்யப்பற கிருபைக்கான நடுவிடுமை துதிக்கிற கத்தாவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் எல்லாம் கூடுங்க கத்தாவே ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறோமப்பா ஆத்மநேசர் ஐக்கியத்தில் கத்தாவே ஆண்டவரே எல்லாருக்கும் கத்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க கத்தாவே ஒருவர் கூட கத்தாவே பலவீனமாய் ஆண்டவரே என் தேவனை நோயோடு இருக்கக்கூடாது கத்தாவே கவலையோடு இருக்கக்கூடாது கண்ணீரோடு இருக்கக்கூடாது கத்தாவே ஒவ்வொருத்தருடைய கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே ஆண்டவரே வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன்னு சொன்ன தேவனே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல பூரண சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க கத்தாவே நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க கத்தாவே என் தேவன் கத்தாவே ஆண்டவரே பரம வைத்தியராயிருக்கிறக்கா நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே மனுஷனால் கூடாது தேவனால் கூடுன்னு சொன்ன தேவனே என் தேவனே உம்மால் எல்லாம் கூடுங்க தாவே என் தேவனே நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் விசுவாசம் கத்தாவே ஆண்டவரே உண்மையில உறுதியாக இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்காக நன்றியோடுமை துதிக்கிறங்க தாவே ஆண்டவரே துதிக்கிறோமப்பா கவலைகள் நீங்கட்டுமப்பா கண்ணீர் நீங்கட்டும் துக்கம் மறையட்டும் கத்தாவே என் தேவனே துதிக்கிறோமப்பா மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க கத்தாவே ஆண்டவரே உம்முடைய வல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்தட்டும் கத்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கத்தாவே ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து எங்களை கரம் பிடித்து வளர்த்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ளுங்க கத்தாவே ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறோமப்பா உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்ன தேவனே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்தாவே நீர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நடுவிடுமை துதிக்கிறங்க கத்தாவே எங்களால் ஒன்றும் கூடாது கத்தாவே உம்மால் எல்லாம் கூடுங்க கத்தாவே ஆண்டவரே துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே துதிக்கிறங்க கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீர் அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செய்து ஆண்டவரே எங்களை சாட்சியா நீர் நிறுத்த போற கிருபைக்காக நடுவிடுமை துதிக்கிறோமப்பா ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் ஆண்டவரே என் தேவனே இன்னும் ஊழியங்கள் கத்தாவே பழுக பெருக செய்யுங்க கத்தாவே அநேக ஆத்மாக்களை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தாவே நீர் வல்லமையாய் பயன்படுத்தி ஆண்டவரே என் தேவனே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் கத்தாவே ஆண்டவரே என் தேவனே அவர்களை கொண்டு நீ செய்ய போற கிருபைக்கா நன்றி ஆண்டவரே என் தேவனே இந்த உலகமே வியக்கத்தக்கதாக நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போற கிருபைக்கா நன்றி விடுமை துதிக்கிறோமப்பா என் தேவனீர் அப்படியாய் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த போற கிருபைக்கா நன்றி விடுமை துதிக்கிறங்க தாவே உம்மை அறியாத மக்கள் ஆண்டவரே எல்லாரும் உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்கப்பா என் தேவனே துதிக்கிறோமப்பா என் தேவன் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே பிரஜாதி மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க என் தேவன் கத்தாவே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க அதற்காக கத்தாவே அநேக அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்ய போற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறோமப்பா ஆண்டவரே துதிக்கிறோமப்பா ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்துங்க வல்லமையாய் பயன்படுத்துங்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து வழிநடத்துங்க நீரே ஆளுகை செய்யும் வழிநடத்தும் துதி கனமை மேலா மீட்பரசன் கத்திரமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும், கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும்.
என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமனவர்களை கனமனவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல் உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் நினைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் விடலிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்பா சோதரம் 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 ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல காத்து கர்த்தாவே சோதம் ஜூன் மாதத்தை காண செய்த கிருபைக்காய் சோதரம். அப்பா முதலாவது ஆண்டப்பா வெள்ளிக்கிழமையாக இருக்கிற அப்படியால் கர்த்தாவே, இந்த காலையில் உம்முடைய கிருபையில் புதிதாக இருக்கிற அப்படியால் கர்த்தாவே, இந்த புதிய கிருபையை பெறத்தக்கதாய் காணத்தக்கதாய் கர்த்தாவே சோதரம் 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 எங்களை அழைத்து வந்து அப்பா உம்முடைய பரிசுத்தமாகிய ஆலயமாகிய ஜெப வீட்டில் ஆண்டப்பா சோதனை ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம், இரக்கத்திற்காய் சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம் 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 ஆண்டவரை நாளை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே சோத்திரம் 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 ஆண்டவரப்பா சோத்திரம். அப்பா செபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் இடத்தில் என்ற வார்த்தையின்படியே வந்திருக்கிறோம் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரே சோத்திரம் கர்த்தாவே, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்வான்ற வார்த்தையின்படி கர்த்தாவே சோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. இடத்தில் ஆண்டவரை சோத்தரிக்கிறோம், கேட்டு பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற கர்த்தாவே ஐயா
எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்க முடியாது அந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாதுன்ற வார்த்தைப்படி கர்த்தாவே அப்பா அந்த நாள் வரை கர்த்தாவே எங்களை குறைவிடாமல் காத்து கொண்டு வருகிற தேவனே உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. மேலும் விசுவாசமுள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுகின்ற வாத்தியம்படி கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. ஆவியோடு விண்ணப்பம் பண்ண கருத்தோடு விண்ணப்பம் பண்ண கர்த்தாவே நீர் மாத்திரங்களுக்கு துணையாக இருந்து கர்த்தாவே ஆவியானவரே துணை செய்யும்படியாக கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்கள் ஆக்கியங்களை விடுவித்து ஆண்டவரே சோத்திரம் ரட்சிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாதி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட கர்த்தாவே. இந்த காலை வேளையில் எங்களுடைய பரிசுத்தமுள்ள பாதங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு அருமையாய் கிடைக்கப்பட்ட கர்த்தாவே சோத்திரம் ஆத்மீக சபைக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளையோட கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சித்தத்தின்படி எங்களுக்கு கொடுத்த சபை ஐயாமுடைய பரிசுத்த ரத்தத்தின்படி ஆண்டரப்பா கிடைக்கப்பட்ட சபையாக இருக்கிறபடியால் கர்த்தாவே அப்பா எங்களுடைய ஆத்மீக சபைக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நாளை கர்த்தாவே எங்களுடைய அப்பா ஆத்மீக சபையின் ஆண்டரப்பா தலைமை போதகர் ஐயா ஆசீர்வாதம் ஐயாவை ஆசிரியக்க முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்ட பலவன் எல்லாம் நீக்கி போட்டு உன்னதத்தினுடைய பலத்தினால் இடை கட்டி கர்த்தாவே ஐயாவுக்கு ஆயுசின் வருஷங்களை கூட்டி கொடுக்க முடியாது கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரை நாளில் ஊழியர்கள் இன்னும் வெற்றி சிறக்க கர்த்தாவே ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது. இன்னும் அநேகர் ரசிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படக்கூடிய கிருபை ஒரு கொடுக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை இந்திய தேசம் மாத்திரமல்ல உலகம் எங்கும் ஆண்டவரே சோத்திரம் ஆத்மீக சபைக்கு எழும்பான்றப்பா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதற்குரிய வழி வாசலாம் திறக்கப்பட்ட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் 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 ஆண்டவரை நாளிலே கொடுக்கப்பட்டுள்ள அருமையான பாஸ்டர் ஜிம்ஸுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான பாஸ்டர் ஜேம்ஸ் ஜேசனுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாளிலே கர்த்தாவே சோத்திரம் மனைவி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான சகோதரி எஸ்தரை ஆசிரியம் கர்த்தாவே. சோத தேவ சமாதானம் அவர்களை ஆளுகை செய்து கர்த்தாவே ஊழியங்களில் வெற்றி சிறக்கப்பா எல்லா ஊழியங்களும் இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரம் மகிமைப்பட கர்த்தாவே. அருமையான கர்த்தாவே பாஸ்டரை வல்லமை எடுத்து பயன்படுத்த முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுக்கு அருமையாய் கிடைக்கப்பட்ட திருச்சி கீதான ஆத்மீக சபைக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரப்பா சோதம் அருமையான தேவதாசருக்காய் ஜெபிக்கிறேன். அருமையான அம்மாவுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இருவரையும் ஆண்டப்பா பலத்தினால் இடை கட்டி கர்த்தாவே இன்னும் ஆண்டப்பா அநேக ஊழியம் செய்யக்கூடிய கிருபை இருவருக்கும் கொடுத்து கர்த்தாவே நீ தாமே தாங்கி வழிநடத்த முடியாய் சோதரம் எல்லா பலவினங்களாம் நீக்கி போட்டு உன்னத பலத்தான் இடை கட்டி கர்த்தாவே ஐயா ஊழியங்களில் முட நாம மாத்திரம் மையப்பட இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாய் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையாய் கொடுக்கப்பட்டுள்ள பாஸ்டர் சாமுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் அவர் முலாச்சேர்வு எல்லா ஊழியர்கள் இயேசு கிறிஸ்து நாம மாத்திரம் மகிமைப்பட கர்த்தாவே நீ கிரியை செய்ய முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான ஊழியர்கள் வெளி மாநிலங்களில் வெளி இடங்கள் ஆண்டரப்பா செல்லும் பொழுது வெளி தேசங்களுக்கோ செல்லும்போது யாமுடைய கரம் மாத்திரம் அவர்களோடு கூட இருந்த ஆண்டரப்பா அதிசயங்களும் அற்புதம் அற்புதமாக செய்யப்பட்டு கர்த்தாவே அப்பா சோத அநேகர் ரசிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட அப்பா அநேகர் இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்து கொண்டு அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடக்கக்கூடிய கிருபையை கொடுக்க முடியாது கர்த்தாவைகள் போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டிட்டு கர்த்தாவே ஐயா சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாத்து கொண்டு உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்ட கர்த்தாவே அப்பா அப்படி அந்த ஜெப கூட்டங்கள் ஆண்டப்பா நம்முடைய வல்லமை இறங்கி கர்த்தாவே அநேக அதிசயங்கள் அற்புதம் ஆண்டப்பா நடைபெற நீ கிருபை செய்யும்படியாய் சோதரம் கர்த்தாவே தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடும் கர்த்தாவே சோதரம் எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே சோதரம் உங்களுக்கு அருமையாய் கொடுக்கப்பட்டுள்ள பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பருக்காய் ஜெபிக்கிறேன். சகோதரி பெர்சிக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் 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 ஆண்டவரே குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. அப்பா என்ன நோக்கத்தோடான்றப்பா சென்னை போலான்றப்பா அவர்களை வைத்திருக்க அந்த நோக்கம் நிறைவேற வல்லமை எடுத்து பயன்படுத்தி கர்த்தாவே ஐயா சபை இன்னும் ஆண்டப்பா பக்தி விருத்திக்கிறதாய் வளர்ச்சி அடைய கர்த்தாவே சோத்திரம் பெருக அப்பா சபையின் தேவையெல்லாம் சந்திக்கப்பட கர்த்தாவே சொந்தமாக ஒரு இடம் வாங்கப்பட இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா மாதந்தோறும் 2ஆம் சனிக்கிழமை நடைபெறக்கூடிய டெசுவா விடுதலை கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்து
அநேகர் வந்து பங்கு பெற்று ஆண்டவரப்பா ஆசீர்வதிக்கப்பட விடுவிக்கப்பட கர்த்தாவே மற்றும் ஆண்டவரப்பா அந்த டெசுவா டிவி சேனலையும் ஆசீர்வதிக்க முடியும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க அதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவரப்பா பிரயோஜனமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தை இன்னும் அறிந்து கொள்ளக்கூடிய ஐயா கிருபை அந்த டிவி ஊழியங்கள் மூலமாக நடத்த போர்க்காரோடு சோதரிக்கிற கர்த்தாவே அப்பா தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. கொடுக்கப்பட்டுள்ள அருமையான பாஸ்டர் டேனியலுக்காய் ஜெபிக்கிறோம், அருமையான சகோதரி ஜெபாக்காய் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அப்பா அவருடைய தேவையும் சந்திக்கப்பட கர்த்தாவே சோதரம் சோதரம் அப்பா ஊழியம் உற்சாகமாய் ஊழியம் அப்பா சோதரம் அநேகருடைய நம்முடைய பிள்ளைகளாய் ஆதாயப்படுத்திக் கொள்ள கிருபை கொடுக்க முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே சோதரம் 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 ஆண்டவரே. அப்போ அவங்களுடைய அருமையான ஊழியக்காரர்கள் எல்லாமே வல்லமையாட்டு பயன்படுத்த முடியாத இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாளில் கர்த்தாவே சோதரன் திருச்சி சபை மூலமாய் கிடைக்கப்பட்ட ஐயா அருமையான கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா மாத்தூர் மணப்பாறை மேட்டுப்பட்டி லால்குடி சோழகம்பட்டி பெரம்பலூர் ஊழியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கிளை சபைகள் ஆசீர்வதிக்கப்பட அப்பா அவர்களுக்கு ஒரு மனம் ஏற்பட கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரப்பா கிளை சபைகள் எழும்பி நிற்க கிருபை செய்ய முடியாய் நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா கிளை சபையிலையும் தேவையெல்லாம் சந்திக்க முடியாத நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மற்றும் ஆண்டவரப்பா சபையில் முன்பு பொறுப்புல எடுத்து நடத்தக்கூடிய அருமையான கர்த்தாவே சோதரம் மூப்பர்களாக இருக்கட்டும் ஆண்டவரப்பா விசுவாசிகளாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே சோதரம் 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 ஆண்டவரை நாளைக்கப்பா சோதரம் ஆண்டவரே நாளை கர்த்தாவே. மற்றும் ஆண்டவரப்பா ஜெபக்குழு அப்பா நடத்துள்ள கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பில் உண்மையாக இருக்க எல்லோரும் ஒரு மனதோடு செய்ய கர்த்தாவே போக்கிலும் வரத்திலும் கூட கர்த்தாவே கர்த்தர் ஆண்டவரப்பா வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ள முடியாது சத்துரு நிற்கிறேன் நெருங்காதபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்பட கர்த்தாவை வீடு எடுத்து பாதுகாத்து கொண்டு அப்பா சுகபத்திரமாக ஊழியங்களை விடுத்து சுகபத்திரமாக அவர் இல்லம் சேர நீ கிருபை செய்ய முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அங்கே சபையில் கொடுக்கப்பட்டுள்ள விசுவாசிகள் மற்றும் மூப்பர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டப்பா வளர்ந்து பெருக கர்த்தாவே சோதரம் சோதரம் சோதர நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே சோதரம் முக்கியமாக எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே பார்க்கிறேன் கர்த்தாவே. அப்பா யோசேப்பை போல தானியேலை போல கர்த்தாவே ஸ்திரப்படுத்த கர்த்தாவை தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுக்க முடியாது நல்ல ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. சோதரம் 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 ஆண்டவரை இருதயத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாய் மாற்ற முடியாது கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆண்டவரப்பா நேசிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே. அப்பா கர்த்தர் ஏற்ற சமயத்தில் கொடுக்கக்கூடிய துணைக்கு மாத்திரம் காத்திருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே. ஐயா சோதமுடைய சமூகத்தில் பயத்தோடும் பக்தியோடும் காத்திருந்து வெற்றியை பெறக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தாவே. சோதரம் சோதரம் ஆண்டவரை உமக்கும் ஆண்டவரப்பா சபைக்கும் உண்மையுள்ள பிள்ளைகளாய் கர்த்தாவே. வாழ்நாள் முழுவதும் நல்ல சாட்சிகளாக ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரப்பா வாலிப பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது கர்த்தாவே. உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாதபடி கர்த்தாவே. சோதரம் சோதரம் உலக மயத்தில் இல்லாதபடி கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே ஏசப்பா சோதரம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நேசித்து அப்பா வாழ்க்கை வெற்றி சிறக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தாவே. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தின்படி தேவ வசனத்தினால் காத்துக்கொள்கிறான் அந்த வார்த்தையின்படி உம்முடைய வசனங்களை காத்துக்கொள்ள முடியாது கர்த்தாவே. இருதயமாகிய பழைகள் ஆண்டவரப்பா எழுதி கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரனை பாதுகாத்து வழிநடத்த முடியாய் சோதரம் உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் கர்த்தாவே. நாளை கூட கர்த்தாவே எல்லா ஆண்டவரப்பா இடங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ள ஜெபக்குழுக்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அதெல்லாம் தடையின்றி நடைபெற கர்த்தாவே இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோதரம் சோதரம் ஆண்டவரை அப்பா அந்த ஜெபக்குழுக்களின் நோக்கம் நிறைவேற அந்தந்த பகுதி ஆண்டப்பா நடைபெற ஜெபக்குழுக்களின் மூலமாய் கர்த்தாவே அந்தந்த பகுதி ஆண்டப்பா மக்கள் எல்லாம் சந்திக்கப்பட்டு அப்பா சோதரம் சோதரம் சோதர ஜெபக்குழுவின் மூலமாய் கர்த்தாவே. அப்பா ஜெபிக்கப்படும் ஜெபங்களின் பலனாய் நல்ல சாட்சிகள் எழும்பி நிற்க நீர்தாமே கிரியை செய்ய முடியாத நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரப்பா அந்த பகுதி ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட வழிவாச திறக்க முடியாது அந்த ஜெபக்குழு ஆண்டவரப்பா. சோதரம் சோதரம் அப்பா நீ நடத்துகிறதுக்கு அன்றோடு சோதர ஜெபக்குழு ஆண்டவரப்பா அதிசயங்கள் அற்புதம் நடைபெற கர்த்தாவே. அருகருக உள்ள ஒவ்வொரு ஆண்டவரப்பா வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோதரம் சோதரம் ஆண்டவரை அப்பா சபையில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரப்பா கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டவரப்பா தாளந்துகளை புதைத்து வைக்காதபடி அப்பா கொடுக்கப்பட்டுள்ள வரங்களும் அபிஷேகம் ஆண்டவரப்பா ரெட்டிப்பாய் செயல்பட
அப்பா அநேகர் எல்லோரும் ஆத்மா ஆதாயம் செய்து அநேக ஆத்மாக்களை கர்த்தாவே அப்பா சபையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு ஆண்டப்பா கனி கொடுக்கிறவர்களாய் நாட்டப்பட அப்பா மாறனி கிருபை கொடுக்க முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே சோதரம் சோதரம் ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற கர்த்தாவே விடுதலை உபவாச அப்பா கூட்டத்தில் அநேகர் வந்து பங்கு பெற விடுவிக்கப்பட கர்த்தாவே இந்த காலை வேளையில் நம்முடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே சோதரம் ஆண்டவர் நீ சுகத்தை கொடுக்கிற தேவன் கொடுக்கிற தேவன் அப்பா கட்டுகளை அறுத்து ஆண்டப்பா விடுதலை கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. அப்பா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் கர்த்தாவே இந்த சத்தியமுள்ள சபைக்கு ஆண்டப்பா தேடி வந்து ஆமான்றப்பா ஐயா சுகம் பெற்ற நன்றியோடு இருக்க கர்த்தாவே. ஐயா மறுபடியும் புது புது ஆத்துமாக்கள் கர்த்தா அந்த வெள்ளிக்கிழமை ஆண்டப்பா நடக்கக்கூடிய கர்த்தா விடுதலை வைக்கிற உபவாச கூட்டத்திற்காக வந்து சேர கிருபை செய்ய முடியாது கர்த்தாவே. அநேக கட்டுகள் அறுக்கப்பட அந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறோம். என்ன நோக்கத்தோடு என்ன சிந்தையோடு வந்து கலந்து கொள்ள அந்த சிந்தனை நோக்கத்தை நிறைவேற கர்த்தாவே நீதாமே துணை நின்று கர்த்தாவில் வாழ்க்கையில் வெற்றி சிறந்து முடிவு பிறந்தமுக்கு நல்ல சாட்சிகளாக நிலைநிற்க சபையில் நாட்டப்பட இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை நாளை கூட கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை சங்கிலி தொடர் ஜெபத்திற்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ் அப்பா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கர்த்தாவே 1 மணி நேரமாக அரை மணி நேரமாக ஆண்டப்பா தாங்கள் ஜெபிக்கிறோம் என்று எழுதி கொடு நேரத்தில் கர்த்தாவே அவரவர்கள் ஆண்டப்பா அந்தந்த நேரத்தில் ஆண்டப்பா ஜெபிக்க ஆமென் ஆண்டப்பா விழுத்திருந்து ஜெபிக்க ஜாக்கிரதையாய் ஜெபிக்க அப்பா சோதரம் சோதரம் ஆவியோடு அப்பா ஜெபிக்க கிருபை செய்ய முடியாய் நாளை ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே. மாம்சமோ பலவீனமானதும் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்ற வார்த்தைப்படி உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கியப்பா நடத்த முடியாய் நீர் அந்தந்த நேரத்தில் தட்டி எழுப்ப முடியாய் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரை நித்திரை மயக்கமாக இல்லாதபடி கன நித்திரைக்கு ஆட்கொள்ளாதபடி கர்த்தாவே. ஆமென் ஆண்டப்பா விழுத்திருந்து ஜெபித்து ஆண்டவரை இந்த 24 மணி நேரமும் சங்கிலித்தோடு அறந்து போகாமல் ஜெபித்து அப்பா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட சபை ஆசீர்வதிக்கப்பட ஊழியங்கள் ஆண்டப்ப வெற்றி சிறக்க கர்த்தாவே. அப்பா அவர்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுறதுனால ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வல்லமை அடுத்து பயன்படுத்த முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இந்த நாளையோட கர்த்தாவே சோதரப்பா அருமையான கர்த்தாவே பெண்கள் ஐக்கிய கொடுக்க பலப்பட நாளை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. சோதனை சபையில் எல்லா பெண்களும் வாஞ்சியோடு கலந்து கொள்ளும் அதன் மூலமாய் கர்த்தாவே ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பவும் கர்த்தாவே நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா எவ்வளோ அதிசயங்கள் அற்புதம் ஆண்டப்பா செய்கிற தேவன் கர்த்தாவே. அப்பா சோதங்க ஜெபிக்கப்படும் ஜெபத்தின் பலனாய் கர்த்தாவே எவ்வளவோ நன்மைகள் உண்டாரு கர்த்தாவே. நன்மை மாத்திரம் கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. அப்பா நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கின்ற அப்பா வார்த்தை நிறைவேறத்தக்கதாக கர்த்தா அந்த பெண்கள் ஐக்கிய ஜெப கூடுகை இன்னும் அதிக சகோதரிகள் வந்து ஜெபிக்கக்கூடிய ஐயா கிருபையை கொடுத்து அவர்களை அழைத்து கொண்டு வரும்படியாய் சோத்திரம் கர்த்தாவே. அதன் மூலமாய் ஜீவனில் சாட்சியை எழும்பி முடிவு பிறந்தம் நல்ல சாட்சிகளாக வாழக்கூடிய ஐயா கிருபையை கொடுக்க முடியாது அந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் ஆந்திரம் 3வது வாரம் நடக்கும் 3வது சனிக்கிழமை நடக்கக்கூடிய அந்நிருபசரிக்கும் ஊழியத்தின் தேவை சந்திக்கப்பட நாளை தொடர்ந்து நடைபெற அப்பா நம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். அதை முன்னே நடத்தக்கூடிய பாஸ்டர் சாமி வல்லமை எடுத்து பயன்படுத்த முடியாது கர்த்தாவே. அப்பா உடன் செல்லும் தேவ பிள்ளையோடு உம்முடைய கரம் இருந்து செயல்பட முடியாய் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மகிமைப்படுத்த அந்த நபர்கள் சந்திக்கப்படக்கூடிய நபர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வழிவாசை ஏற்படுத்த கர்த்தாவே இயேசு கிறிஸ்து அன்பை மாத்திரம் கர்த்தா இங்கிருந்த அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆண்டப்பா அன்பை எடுத்துரைத்து இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடிய ஐயா கிருபையை கொடுக்க முடியாய் சோத்திரம் கர்த்தாவே. ஐயா பிள்ளைகளை சுற்றி நீ எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. எதிர்ச்சத்தை எரிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாம மாத்திரம் அவர்களுமாய் மகிமைப்பட இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே சோத்திரம் ஆண்டரப்பா எங்கள் சபையில் அருமையாய் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா குடும்பமாக ஆராதனைக்கு மிக சரியான நேரத்துக்கு வரக்கூடிய கிருபையை கொடுக்கும்படியாய் சோதரன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டப்பா முடிவு இயேசு கிறிஸ்து சாட்சிகளாய் கர்த்தாவே. ஐயா சபைக்கும் ஊழியர்களுக்கும் உண்மையுள்ள பிள்ளைகள் நடந்து கொள்ள இல்லை விசுவாச குடும்பத்தில் ஒவ்வொரு நீ பேர் பேராய் ஆசிரியக்க முடியாது அந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா நல்ல சாட்சியுள்ள குடும்பமாக வாழ வேண்டும் தகப்பனே. ஐயா குடும்பத்தில் கடன் பிரச்சனைலாம் மாற வேண்டும் தகப்பனே. அப்பா தொழில் செய்கள் செழிக்க வேண்டும் தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு படித்து மேற்படிப்புக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த மாதத்தின் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது படிப்புக்குரிய காரணம் உதவி செய்ய முடியாது சோத்திரம் கர்த்தாவே. நல்ல வேலை கிடைக்க ஜெபிக்கிறேன் படிப்புக்கேற்ற வருமானம் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அந்த நாளில் கூட கர்த்தாவே திருமணமாகாத ஒவ்வொரு சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் துணையை கொடுக்கிற தேவனாக இருந்து அவரவருக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாத நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குழந்தை பாக்கியத்தை நீ கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. ஆமையினால மற்றும் ஆண்டப்பா சோதரம் வாழ்க்கையில் உள்ள அப்பா குடும்பத்தில் பலவிதமான போராட்டம் நீங்கி சமாதானமாக வாழ இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா சோதரம் பிரிந்த குடும்பங்களை கர்த்தா இணைத்து கொடுக்க முடியாது இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோதரம் 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 ஆண்டவரை மற்றும் ஆண்டரப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. இந்திய தேசத்தில் எழுப்புதல் உண்டாக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. இதோ பூமியின் மீது அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறை வேண்டும் என்று விரும்பும் என்று சொன்ன ஏசப்பா அப்பா ஒரு எழுப்புதல் அக்கினி அப்பா ரட்சிப்பின் அக்கினி ஆண்டு இந்திய தேசம் முழுதும் ஆளுகை செய்து உம்முடைய நாமத்தில் மாத்திரம் அதிசயம் அற்புதம் நடைபெற்று கர்த்தாவே. அப்பா ஆளுகை செய்கிறவர்கள் நீர் ஆளுகை செய்து உமக்கு பயப்படுற பயத்தோடு ஆட்சி செய்து மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை மாத்திரம் அறிவிக்கக்கூடிய ஐயா கிருபையை கொடுக்க முடியாத நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான தேவ ஊழியர்கள் ஆண்டப்பா இந்திய பாதுகாத்து தேவ சபைகள் பாதுகாக்கப்பட கர்த்தாவே செல்கிற எல்லாரையும் நாம மாத்திரம் மகிமைப்பட அப்பா ஊழியர்கள் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது இந்த காலை வேளையில் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவர் நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டப்பா நிச்சயமாக நீர் பதில் கொடுப்பீரப்பா, நிச்சயமாக ஆசீர்வதிக்கின்ற விண்ணப்பத்தோடு கர்த்தாவே. ஆமென் ஆண்டப்பா நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கேன் கர்த்தாவே. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டிருந்து விசுவாசத்தோடு கர்த்தாவே இந்த காலை வேளையில் தோக்குறோம் கர்த்தாவே. ஐயா ஒவ்வொரு நீர் பொறுப்பேற்று நடத்தி கொடுக்க முடியாது இந்த காலை வேலை மீண்டும் நம்முடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் கெஞ்சி மன்றாட கர்த்தாவே. மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேல் நடத்தப்பதற்கு அன்றோடு சோதரிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் துதி கன மகிமைக்கு செலுத்துறாங்க கர்த்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிற அந்த காலவேளையிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு பாடலை பாடி பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் உயர்த்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் அவர் துதி நம் வாயில் இருக்கட்டும். இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் முக்கியப்படுத்தும் பொழுது கிருபைகள் வந்து கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை திறந்து நீங்கள் 2 பேதுருவின் புஸ்தகம், பேதுரு எழுதின 2வது நிருபம், 1 அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிக்க கேட்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரின் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கும் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எவைகளினாலே முதல் வசனத்தை நாம் என்ன வாசித்தோம் என்றால், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார்.
நாமெல்லாம் சும்மா வரலை, இங்கே வந்து சும்மா வந்து உட்கார்ந்துருக்கல. நாமெல்லாம் சாதாரணமாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வசனம் சொல்லுகிறது மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை. இந்த காருண்யம் என்றால் கிருபை, இரக்கம், அன்பு இவைகளெல்லாம் சேர்ந்தது தான் காருண்யம். ஆங்கிலத்தில் குட்னஸ்ன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் சேர்ந்து நம்மை அழைப்பு. ஆண்டவர் பவுல் சொல்றார் கிருபையினால் அழைத்தவர் என்று. ஆனால் பேதுரு காருண்யத்தினால் நம்மை அழைத்திருக்கிறார். கிருபை, இரக்கம், அன்பு எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை அழைத்திருக்கிறது. அழைத்தவரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். இப்படி நம்ம அழைச்சிருக்கார்ல, இந்த அழைத்தவரை அறியக்கூடிய அறிவு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். அதில் அநேக விஷயம் சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி வாழணும் அப்படின்னு எழுதுறார். சரி, நீங்கள் இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். காருண்யம், அநாதி சிநேகமா, அநாதி சிநேகம். அப்படி சொல்றார், உன்னை சிநேகித்தேன். எப்படி சிநேகித்தாராம்? அநாதி சிநேகம். இந்த வார்த்தையிலே சில ஊழியத்துக்கே தலைப்பு போட்டு செய்கிறாங்க, சில பாடல்கள் பாடுறாங்க. அநாதி சிநேகம். அருமையானவர்களே, ஆகவே அநாதி சிநேகத்தினால தான் நம்ம சிநேகிக்கிறார். காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். காருண்யத்தினால் அழைத்தாராம், காருண்யத்தினால் அவரண்டை நம்மை இழுத்து கொள்ளுகிறார். நீங்கள் உன்னத பாட்டு 1:4 படித்தா, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். எப்படி இழுத்து கொள்ளும்? காருண்யத்தினால். அருமையானவருடைய காருண்யம்தான் நம்மை அழைத்திருக்கிறது. விசுவாசிகளாய், மூப்பர்களாய், ஊழியர்களாய் அழைத்திருக்கிறது. அந்த காருண்யம்தான் ஆபிரகாமை அழைத்தது. அந்த அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்து வந்து ஆசீர்வதிக்கப்பட்டான். அருமையானவர்களே, நாமெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எதனால்? காருண்யத்தினால் அழைக்கப்பட்டவர்கள். இந்த காருண்யத்தினால யார் யார் அழைக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் மேன்மையாய், உயர்வாய் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் ஆசீர்வாதமாய் விளங்குகிறார்கள். ஆகவே நான் ஒவ்வொருவரும் நினைக்கணும், அவருடைய காருண்யம் என்னை அழைத்தது, அவருடைய காருண்யம்தான் என்னை அவரண்டை இழுத்து கொண்டது. ஒரு இழுப்பு, அந்த இழுப்பு காருண்யத்தினால். அருமையானவர்களை, கர்த்தரால் அவருடைய காருண்யத்தினால் இழுக்கப்பட்டவர்களை கொண்டு ஏராளமான ஆத்துமாக்கள் கர்த்தர்ட்ட வரும். அதனால தானே சொல்றாங்க, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஒரு கூட்ட ஜனம் நம் மூலம் வரணும்னா அந்த காருண்யத்தினால் இழுத்து கொள்ளப்பட வேண்டும், அந்த காருண்யத்தினால் அழைக்கப்பட வேண்டும். இன்னொரு வசனம் சொல்றேன், சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல பக்தன் சொல்றாரு, கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன். பாத்தீங்களா? காருண்யம் என்னும் கேடகம், கிருபை, இரக்கம், அன்பு, இதெல்லாம் நம்ம மேல இருந்துன்னு வைங்களேன், ஒருவனை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இந்த காருண்யம் அருமையானவர்களே நம்மை சூழ்ந்து கொள்ளும் கேடகம். காருண்யம் என்னும் கேடகத்தினால் நீதிமானை சூழ்ந்து கொள்ளுகிறார். அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, அந்த ஆசீர்வாதம்
பறிபோயிடக்கூடாது. அப்படி தானே யோபுவை அவன் வீட்டை சுற்றிலும் வேலி அடைச்சாரு, பாதுகாப்பு போட்டாரு. அது மாதிரி காருண்யம் என்னும் கேடகத்தினால் நீதிமானை சூழ்ந்து கொள்கிறார். இன்னொரு வசனம் சொல்றேன். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசியுங்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வார். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அதனாலதான் சொல்லியிருக்கு, நீர் பாராட்டின கிருபை பெரியது, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்னு தாவீது சொன்னார். அவருடைய அன்பு பெரியது அப்படின்னு 1 கொரிந்தியர் 13 கடைசியில் படிக்கணும். அன்பே பெரியது. அதனால தான் மொத்தமாக சேர்த்து காருண்யன்ட்டார். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. இந்த காருண்யம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கா? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்ம மேலே இருக்கணும், நம்ம குடும்பத்தார் மேலே இருக்கணும், இந்த சபையின் மேலே இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கணும். அருமையானவர்களை, நீங்கள் செய்கிற வியாபாரத்திலும் தொழிலிலும் இருக்கணும். இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயருவீர்கள், பெருகுவீர்கள், பழுகுவீர்கள். இன்றைக்கு காருண்யத்தை எப்படி, அருமையான இந்த காருண்யம் என்ன செய்யும் ஒருவர்கிட்ட இருந்தால், அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. மனுஷன் என்னென்னமோ பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வேதத்தில் காருண்யம்தான் பெரியது, அவருடைய கிருபைதான் பெரியது, அவருடைய இரக்கம்தான் பெரியது, அவருடைய அன்புதான் பெரியது. ஆகவே இந்த பெரிதான இவைகளை மொத்தமாக சேர்ந்து ஆங்கிலத்தில் குட்னஸ் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் காருண்யம். இந்த காருண்யத்தை அருமையானவர்களே கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காருண்யத்தினால் அழைத்தவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இந்த காருண்யத்தினால் தான் அவரண்டை இழுத்து கொள்ளுகிறவர்கள் மூலமாக ஒரு கூட்டம் ஜனம் கர்த்தர்ட்ட கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் இந்த காருண்யம் அவர்களை சும்மா இருக்க விடாது, ஆத்துமாதாயம் செய்ய வைக்கும், ஜெபிக்க வைக்கும், அருமை கர்த்தரை தேட வைக்கும். ஆகவே அநேக மக்களை அவர்கள் மூலம் சபைக்குள்ளே கொண்டு வர வைக்கும். இதுதான் காருண்யம், அதுதான் பெரியது. சரி, தாவீது இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 36வது வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இப்போ இந்த காருண்யத்தின் மேன்மையை தாவீது சொல்றார். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இப்போ வேணுமா வேணாமா? பணம் காசல்ல. சிலர்கிட்ட காசு இருக்கும், கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க, ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. இந்த காருண்யம் மாத்திரம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையோடு இருக்குமானால், இந்த காருண்யம் ஒரு குடும்பத்தோடு, விசுவாச குடும்பத்தோடு இருக்குமானால், இந்த காருண்யம் ஒரு ஊழியக்காரனோடு இருக்குமானால், அவன் அழைக்கப்பட்டவனாக இழுத்து கொள்ளப்பட்டவனாக மாத்திரமல்ல, இந்த காருண்யம் அவனை எப்படி பாதுகாக்கிறது. அதனால தான் இந்த காருண்யம் பெரியது. இப்போ இந்த காருண்யம் பெரியது மாத்திரமல்ல, ஒரு நபருக்கு காருண்யம் இருக்குமானால் இந்த காருண்யம் அவனை பெரியவனாக மாற்றும், பெரியவனாக மாற்றும், பெரியவனாக மாற்றும். காருண்யம், சிலருக்கு காருண்யான்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனால் சிலருக்கு என்ன அதனுடைய விளக்கம்னு சிலருக்கு தெரியாது. இருக்கட்டும், இன்றைக்கு காருண்யம். அப்போ இந்த காருண்யம் என்ன ஆக்கும்? தாவீது சொல்றார், என்னை பெரியவனாக்கும், பெரியவனாக்கும். ஒரு நபர் பெரியவனாகும்னா அவன் சின்னவனாகணும். ஒருவன் பெரியவனாகணும்னா, இயேசு சொன்னாரு, நீ பெரியவனாகணும்னா என்ன செய்ய? பணிவிடை செய்யினார். பணிவிடை செய்யி, கர்த்தருக்கு
பணிவிடைக்காரன் தான் பெரியவனாக ஆக முடியும். வாசிங்க ஒரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். இந்த பெரியவனாய் இருக்கணும்னு விருப்பம் இருக்கு. எல்லாருமே பெரியவனாகணும், பெரிய ஆளாகணும் சொல்லுவாங்களே. என்ன பெரிய ஆளாகணும்னு பார்க்குறியா? இந்த ரவுடீசனத்தில் பெரிய ஆள். ஒரு முறை இந்த கீதா நகரில் ஒரு கடை வச்சுருந்தார், நமக்கு தெரிஞ்சவர். ஒரு திடீர்னு அந்த ஏரியாவில் அந்த கடை பாட்டில் எடுத்து போட்டு 2 பாட்டில் உடைச்சான், சாமானோட அந்த பிஸ்கட் பாட்டில். உடனே கடைக்காரர் தலையை பிடிச்சார் முடிய. என்ன நீ பெரியவனா, பெரிய ரவடி ஆகலான்னு பார்க்குறிய அந்த ஏரியா, ஒன்று எனக்கு தெரியாதுன்னு போட்டு 2 சாத்துனா இருப்போம். ஓடியே போயிட்டான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நின்றுக்கிட்டே இருந்தேன் அந்த இடத்துல. சிலர் இப்படி தான் ரவுடிசத்தில், அடியாட்களில் அருமையானவர்களை இவெல்லாம் ஒளிஞ்சு போயிடுவான். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால போயிடுவானா. மனுஷன் எதை விதைக்கிறானா அதுதான் அவனுக்கு முடிவு. ஆனால் பெரியவன் கர்த்தர் ஒரு நபரை பெரியவனாக்குறார். அதற்கு பெரியவன் ஆகணும்னா பணிவிடை செய்கின்றார். நீங்கள் யாத்திரா 33ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் மோசேக்கு ஒரு வாலிபன் பணிவிடை செய்தான். ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு பணிவிடை செய்தானா. வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாத்தீங்களா? மோசேக்கு ஒரு பணிவிடை. இந்த பணிவிடைக்காரன் ஒரு வருங்காலத்திலே மோசேக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்களுக்கு தலைவனாய் மாறுகிறான். லட்சக்கணக்கான மக்களுக்கு தலைவன். இவனோடு கர்த்தர் இருந்தார், இவனை பெரியவனாக்கினார், கீர்த்தி பெற்றவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை தேவன் மேன்மைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரியவன்! கர்த்தரை ஆக்குறார். இவன் தான் அவ்வளவு ஜனங்களையும் கானானுக்குள்ளே கொண்டு போறான். இவனுக்கு முன்னே ராஜாக்கள், கானானிய ராஜாக்கள் நிற்க முடியலை. இவன் தான் வேதத்தில் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர்ட்ட அனுமதி கேட்டு ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் சூரியனை நடுவானத்தில் நிறுத்தினவன். அருமையா, ஒரு மனுஷனுடைய சொற்கேட்ட அந்த நாளுக்கு ஒத்த நாளை போல ஒரு நாள் இல்லையா. அப்படி யோசுவா என்ற ஒருவனை தேவன் கீர்த்தி பெற்றவனாய், மேன்மையுள்ளவனாய், பெரியவனாய் மாற்றினார். காரணம், பணிவிடை செய்தான். எத்தனை பேர் பணிவிடை செய்கிறோம்? பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்தால் வருங்காலத்தில் நீங்கள் பெரியவர்களாக முடியும். அருமையானவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் பணிவிடை செய்தால், ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்தால் கட்டாயம் உங்களை பெரியவர்களாக மாற்றுவார். சந்தேகமே கிடையாது. பணிவிடை செய்ய ஒப்புக்கொடுங்கள், பணிவிடைக்காரர்களாய் மாறுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11-12 படிச்சீங்கன்னா, எலிசா என்ற ஒரு மனுஷன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தானா. 11வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். உடனே யோசபாத் சொன்னான், அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதுன்னா. பாருங்க, பல வருஷங்கள் எலியாவின் நிழலாய் இருந்தவன், எலியாவுக்கு உதவியாய் இருந்தவன், எலியாவை பின்தொடர்ந்து சென்றவன், எலியா எங்கவனாலும் உதவி செய்தவன், பணிவிடை செய்தவன், தண்ணீர் வார்த்தவன். அப்பேற்பட்ட ஒருவனை
தேவன் பெரியவனாக்குகிறார். இஸ்ரவேலுக்கு ரதமாய் குதிரை வீரனாய் மாற்றுகிறார். சாதாரண ஒரு விவசாயி, ஏர்பூற்றி உழுதவன், ஆனால் அவனுக்குள்ள இருந்த அவன் மேல் இறங்கின அந்த அபிஷேகம் அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மேன்மையை கொடுத்தது. அதற்கு அந்த அபிஷேகம் அவனை தாழ்மையுள்ளவனாய் மாற்றியது. அபிஷேகம் இருக்குன்னா பெருமைக்கு இடம் கொடுத்தான்னா லூசிபர் ஆயிடுவான். அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு தாழ்மையா தாவீது மாதிரி ஓடினா அவனை பெரியவனாக்கிடுவார். அபிஷேகம் பெற்றன்னு பெருமை பாராட்டினா சவுல் கதி தான். அருமையானவர்களை நல்லா பொறிச்சிருங்க. அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தாழ்மை வேணும், தாழ்த்தணும். பணிவிடை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், பணிவிடை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பெரியவர்களாக மாற்றுவார். தாவீதுனுடைய தாழ்மை, அதனாலதான் நம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும், பெரியவனாக மாற்றும். ஏசாயா 60:22 சொல்லுகிறது, சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவாராம். சின்னவனாக மாறுங்க. சின்னவனா சிறியவனா தாழ்த்த 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 உங்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். 1000 பெரிய பலத்த ஜாதியாய் உங்களை மாற்றுவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. அண்ணால் சொல்றாங்க பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து அவர் எடுத்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பாத்தீங்களா அருமையானவர்களே, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிறார். இதான் இதான் காருண்யம். இந்த காருண்யம் என்று உங்களுக்கு காருண்யம்னா என்னன்னு சொன்னேன். கிருபை, இரக்கம், அன்பு சேர்ந்தது தான் காருண்யம். இதெல்லாம் ஒரு நபருக்கு வரும்பொழுது அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பு நம்ம மேல வரும்பொழுது கர்த்தர் நம்மளை பெரியவனா மாற்று. இதுதான் பெரியவனாக்குறது. அது தாவீதுக்கு இருந்தது. அதனால தான் நம்மளுக்கு காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவங்கெல்லாம் தன்னை தாழ்த்துவாங்க. சிறியவனா தாவீது சொன்னான், நானும் மனுஷன் அல்ல, ஒரு புழு. நான் ஒரு புழுன்னார். நான் ஒரு புழுன்னார். புழுவை ஒரு மிதிச்சு நசுக்கி கொண்டு இழுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பசு தான், அது ஒன்றும் உருவமே தெரியாது, அதுவும் காஞ்சு போயிடும். அப்படித்தான் நான்னார். அது மாதிரி நாமெல்லாம் தாழ்த்தி தாழ்த்தி போனால் கட்டாயம் அந்த காருண்யம் பெரியவனாக்கும், தாழ்மையிலிருந்து உயர்த்துவார். சிறியவனாக மாறுங்கள், சின்னவனாக மாறுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தருக்கு முன்பா, கர்த்தருடைய தூதனுக்கு முன்பா நம்ம கிதியோன் சொல்றான் பாருங்க, நான் என் தகப்பன் வீட்டாரில் எல்லாரிலும் சிறியவன்றான். நியாயாதிபதிகள் 6:15 அதை நம்ம படிக்கிறோம், வாசிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். கர்த்தர் சிறியவனை தேடி போறார் பாருங்க. சிறியவனை தேடி போறார். ஒரு எளிய குடும்பத்தை தேடி போறார். என் மனாசேயின் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம், ஏழ்மையான குடும்பம். அந்த வீட்டில் நான் எல்லாரை விட சின்ன பையன், ஒரு சிறியவன்றான். நீ தான் எனக்கு வேணும்னார். இதையும் அவனை தேடி போறார் பாருங்க. அவனை கொண்டு தான் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குறார். அவன் காலத்தில் ஒரு பெரிய 300 பேரை பிடிச்சிக்க, ரொம்ப பேரெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னார். 300 பேரை வச்சு ஒரு பலத்த அசைவை உண்டாக்கினான். கிதியோன் என்றால் அருமையான ஆவிக்குரிய தலைவன். அவன் ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் ஒப்பு கொடுத்தான். நீங்க சின்னவனா சிறியவனா, உங்க குடும்பம் எளிய குடும்பமா, நிறைய சில ஊழியர்களை பாருங்க, வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட, அக்கினி ஜுவாலையாய் எரிந்து பிரகாசித்த இந்த உலகத்தில் சில ஊழியருடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா சில பலகை தான் அடிச்சிருக்கும். சில எளிமையான ஒரு கூரை போட்ட குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தில் போய் ஒருவனை பிடிச்சு கொண்டு வந்து கர்த்தருக்கு பிரகாசிக்க வச்சிருவார்.
அது மாதிரி தான் கிதியோன். ஆகவே சின்னவன் ஒப்பு கொடுத்தான், அவனை தேடி கர்த்தர் கொண்டு போய் பயன்படுத்தினதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் அருமையானவர்களை, காருண்யம் உங்களை பெரியவனாக்க தாழ்த்துங்கள், தாழ்த்துங்கள். மத்தேயு 18:4 சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிறார். உன்னை தாழ்த்து தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது தாழ்மையாய் நடங்க. அப்படி நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் தாழ்த்தினீங்கன்னா அந்த தாழ்மையே உங்களை உயர்த்தும். ப்ரமோஷன் மேல் ப்ரமோஷன் அடைவீர்கள், மேன்மையின் மேல் மேன்மை அடைவீர்கள். சரி, வேதத்தில் 1-2 பேரை பார்த்துட்டு ஜபிக்கலாம். யாரையெல்லாம் கர்த்தர் பெரியவனாக்கினார்? அதில் தாவீது, உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆகவே நீ யாரையெல்லாம் அவர் பெரியவனாக்குறாரு? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். விதையை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆபிரகாமுடைய குமாரன், வாக்குத்தத்தத்தின்படி பிறப்பிக்கப்பட்டவன், பிறந்தவன். ஈசாக்கு என்றால் நகைப்புன்னு அர்த்தம். 100 வயதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். சாராளுக்கு 90 வயசு. 90 வயதில் ஒரு அம்மா கற்பந்தரிக்க பலனடைந்தாள், பிள்ளையை பெற்றெடுத்தாள். இவனை அவங்க அப்பா நல்லா வளர்த்தார், தியானம் பண்ணுகிற புருஷனா வளர்த்தார். இவனுக்கு திருமணமாகிற நேரம் வயது 40 வயதில் திருமணமானான். கிட்டத்தட்ட 20 வருஷம் குழந்தை இல்லை. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவனுக்கு குழந்தை பிறக்கும்போது 60 வயது. இவனுடைய வரலாறு இது. ஆகவே அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது 60 வயது, 20 வயசும் குழந்தை இல்லை. இதெல்லாம் நம்ம படிக்கணும். வேதம் எவ்வளவு தெளிவாக எழுதுகிறது. இந்த ஈசாக்கு அவங்க அப்பாவுக்கு பிறகு இவன் ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் தான். ஆடுகளை அங்கே கூட்டிகிட்டு போய் கூடாரம் போடுவான். ஆனால் பஞ்ச காலம் வந்த உடனே இவன் தொழிலை மாற்றுகிறான், விதையை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த விதையை விதைக்கிற காலத்தில் தான் இவன் பெரியவனாக மாறுகிறான். விதைப்போம். அருமையானவர்களை, வசனத்தை விதையுங்கள் அநேகருக்கு. அது மாதிரி சபையிலே ஊழியத்தில் நீங்கள் பெருக விதையுங்கள், பெருக அறுவடை செய்வீர்கள். விதைக்கிறவர்களாக மாறுவோம். அருமையானவர்களே, விதையை விதைத்தான், கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இந்த விதைக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இன்னைக்கு விதை தானியம், விதை தானியம். விவசாயிகளை நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. விவசாயம் ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும், நகை கோடிக்கணக்கான கிலோ கணக்கில் கோல்டு வச்சுருந்தாலும் அதை தின்ன மாட்டான் எவனும். சோறை தான் சாப்பிடணும், வேறு வழி இல்லை. அதுக்கு விவசாயிகள் வயலில் சேத்துல இறங்கணும், பாடுபடணும். விவசாய நாடு மதிக்கணும், ஆளுகிறவங்க மதிக்கணும். விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆகவே நல்ல கவரிங்க. அன்னைக்கு ஒரு விவசாய வேலை செய்கிறான் பாருங்க. கர்த்தர் அந்த செஞ்சதுனால, விதைச்சதுனால அவன் குடும்பம் மாத்திரமில்லை, எத்தனை குடும்பம் பிரயோஜனம் அடைஞ்சிருக்கும். அதனால் ஈசாக்கு விதையை விதைத்தான். கர்த்தர் விதைக்கிறவனை தான் எப்பவும் ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு பலன் கொடுத்தது, 100 மடங்கு பாருங்க. அதனால கர்த்தர் அவனை வர 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 விருத்தி அடைய வைத்தார். ஒரு பெருகுதலை வச்சார். அவனை விருத்தி அடைய வைத்து அவனை யாராக்கினார்? மகா சாதால அந்த ஏரியாவில் ராஜாவே தேடி போயிட்டான் பாருங்க. தேடி போயிட்டான். அவன் அதிபதியை கூட்டிக்கிட்டு போய், எப்பா உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தோம், டிஸ்டர்ப் பண்ணோம், நீ தோண்டின துறவெல்லாம் எங்கள் ஆட்கள் தூத்துக்கிட்டே போனான், ஆனால் நீ பொறுமையா தொடர்ந்து தோண்டிக்கிட்டே போனீர். இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், உன் உயர்வை பார்த்தோம், உன் மேன்மையை பார்த்தோம், உனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். அதனால்
கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு கண்டுபிடிச்சான். தமிழ்நாட்டில் நாம் இருக்கிற கிராமங்களில் பட்டணங்களில் நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சிறியவன்லேருந்து பெரியவன் வரை கண்டுபிடிக்கணும். எங்களோடு கர்த்தர் இருக்கிறார், இவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு எவ்வளவு பெரியவன், மகா பெரியவன். திரளான ஆடுகளும் மாட்டும் மந்தைகள் தான் அவனுக்கு. இப்போ இன்னைக்கு கர்த்தர் ஒருவனை பெரியவனாக்கணும்னா விதைக்கிறவனா மாறுங்க, விதைக்கிறவர்களா மாறுங்க. விதையுங்கள், வசனத்தை விதையுங்கள், விதையை விதையுங்கள். ஊழியத்தில் சபையிலே கர்த்தருக்காக ஊழியத்துக்காக அதிகமாக கொடுத்து தாங்குங்கள். அதுவும் விதைக்கிறது தான். அதற்குரிய பலன் உங்களுக்கு உண்டு. வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆசீர்வாதம் உண்டு. உதார குணமுள்ளவர்களாயிருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் ஆத்மாவும் பிள்ளைகளும் சந்ததிகளும் செழித்தோங்குவீர்கள். ஆகவே இது ஒரு மேன்மையான மகா பெரியவன் ஆக்கினார். இன்னொரு வசனம் சொல்றேன், வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். மோசேயை குறித்து பாருங்க. அவன் மகா பெரியவன், இவன் மிகவும் பெரியவன். ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கு அழைத்த மோசே ஆடு மேய்ச்சிக்கிறான். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, மறுபடியும் 40 வருஷம் ஜனங்களுக்கு ஒரு தலைவன். 3ஆ பிரிக்கலாம். 120 வயசு. இந்த 120 வயசு அவன் பலன் குறையலை, பார்வையும் மங்கலை. அப்படி அதோடு மாத்திரமல்ல, எகிப்தில் ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சான். எகிப்தில் போய் ஜனங்களை மீட்டு ரட்சித்து அடிமை தனத்தின் நுகத்தை முறித்து அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து மகா எப்படியாம் மிகவும் பெரியவனாக மாறினான். மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். மோசே எவ்வளவு உபத்திரவப்பட்டான் தெரியுங்களா? பிறப்பிலிருந்தே பாடுதான். பிறந்ததிலிருந்தே சில பிள்ளைகள் கஷ்டப்பட்டு. மோசே பிறந்ததிலிருந்து 3 மாதம் ஒழிச்சு வைக்கப்பட்டான். அவன் காலத்தில் தான் ஆம்பளை பிள்ளைகள்லாம் சாகடிக்கணும், கொல்லணும். இதை பார்த்து அழகுள்ள பிள்ளையாய் பிறந்தபடியினால் மோசே வீட்டார் அவனை ஒழித்து வைத்திருந்தார்கள். அதுக்கு மேலே ஒழிச்சு வைக்க முடியலை. அதற்கு பிறகு நாணற்பட்டியை சேர்ந்து அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சு ஆற்றுல விட்டாச்சு. அதுக்கு பிறகு மோசே கண்மலையின் வெடிப்பிலே ஒழித்து வைக்கப்பட்டார். 40 நாள் 2 முறை சீனாய் மலையிலே மறைக்கப்பட்டான் தேவ சமூகத்தில். கடைசியா அவன் சரீரத்தை தேவன் மறைச்சிட்டார். அவன் கல்றையவன் தேட முடியலை. இதெல்லாம் ஒரு பெரிய ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள். ஆனாலும் மோசே எகிப்தில் ஊழியம் செய்கிற காலத்தில் ராஜா ஜனங்கள் எகிப்தில் மிகவும் பெரியவனாய் காணப்பட்டான். மந்திரவாதிகள் அவனுக்கு முன்னே நிற்க முடியலை. எகிப்தில் உள்ள அத்தனை மந்திரவாதிகளும் தோற்கடிக்கப்பட்டான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட கிருபை பெற்ற ஒரு ஊழியக்காரனோடு கர்த்தர் இருந்தது மாத்திரமல்ல, அவன் கரத்தை நீட்டினா வல்லமை, அவன் கோலை நீட்டினா வல்லமை. எகிப்தே அசைந்தது, எகிப்தே நடுங்கினது, ராஜா நடுங்கினான். ஜனங்கள் இவங்க வெளியே போனா போதும் எல்லாம் பார்த்தான். மோசே எவ்வளவு பெரியவன், நம்ம மந்திரவாதிகள் கூட நிற்க முடியலைன்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை எப்படி மேன்மைப்படுத்துறார் பாருங்க. எகிப்து தேசத்தில் இதான் காருண்யத்தினால் வந்த அழைப்பு, இதான் காருண்யத்தினால் வந்த மேன்மை.
இதுதான் காருண்யத்தினால் வந்த பெரியவனாக மாற்றுகிறது. காருண்யம், காருண்யம். ஆகவே மோசே இன்னும் பேசப்படுகிறான். பரலோகத்தில் மோசையின் பாட்டை பாடினார்களாம். மோசே எவ்வளவு பெரிய மேன்மையானவனா மாறினா பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய, மிகவும் பெரியவனாய் வேதம் முழுவதும் மோசையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கூட, இயேசுவை குறித்து கூட மோசே சொன்னார். கர்த்தர் சொன்னார் மோசே கிட்ட, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர் இருந்து எழும்ப பண்ணுவார். அது இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 40 நாள் மோசே சீனாய் மலையில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று கட்டளைகளை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க வந்தவன். அதுதான் கிருபை, அதுதான் அன்பு, அதுதான் இரக்கம், அந்த காருண்யம். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த பெரியவனாக வரும் முன்னே இவங்கெல்லாம் எவ்வளவு பாடுபட்டாங்க, வனாந்தர வாழ்க்கைக்குள்ளே போனாங்க. இதெல்லாம் நான் பார்க்கிறோம். பெரியவர்கள், பெரியவன். நான் ஒரு பெரியவர்களை 7 பேரை வச்சு இன்னும் ஒரே ஒரு நபரை சொல்லிட்டு ஜபத்துக்கு போயிடலாம். வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 48 வாசிக்க கேட்போம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேலை ராஜா பெரியவனாக்கிறார். இவன் ஒரு அடிமை, சிறைபிடிக்கப்பட்டு போனவன். இவனை ராஜா பெரியவனாக்கிறார். காரணம் என்ன? இவன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி வாழ்ந்தவன். கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது வாலிபர்களெல்லாம் அதிபதியாக மாற்றுவாராம். வாலிபர்களெல்லாம் தலைவர்களாக அதிபதிகளாக மாற்றுகிற காலம் வந்துருச்சு. ஆகவே வாலிபர்கள் தானியேலை போல இருதயத்தில் தீர்மானம் எடுத்து வாழுங்க. பரிசுத்த வாழ்க்கையை முக்கியப்படுத்துங்க. தீட்டுப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை முக்கியப்படுத்துங்க. இந்த உலகம் உங்களை கரைபடித்திடக்கூடாது. உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை, தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் அன்றைக்குரிய பாபிலோனை போலதான் காணப்படுகிறது. அதுவும் மகா பாபிலோனாய் விளங்கி கொண்டிருக்கிறது. இதற்குள்ளே வாழும் வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுங்க. ஒரு பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுங்க. இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க. கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணுங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிறதற்கு, பாவம் நெருங்காமல் இருக்கிறதற்கு ஜெப வேலையை தானியேலை போல நியமியுங்கள். நல்ல ஜெபிக்கக்கூடிய தோழர்கள், தோழிகள், சிநேகிதர்கள், சிநேகிதிகளை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு இசைந்து வாழுங்கள். தாழ்த்தி உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். இதெல்லாம் தானியேல் செஞ்சார். இதெல்லாம் செஞ்சதுனால தான் கர்த்தர் பார்த்தாரு. தானியேலுக்கு கிருபைகளை கொடுத்தாரு, வரங்களை கொடுத்தாரு, அபிஷேகம் கொடுத்தாரு, வெளிப்பாடுகளை கொடுத்தாரு, சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவை கொடுத்தாரு. பெரிய பெரிய ராஜா கலங்கி போன நேரத்திலலாம் இவனை கூப்பிட்டு அந்த கலக்கத்தெல்லாம் நீக்க வைத்தவன் தான் தானியேல். இப்பவும் இவனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை பெல்சாசாருக்கு. அந்த நிலையை மாற்றி அர்த்தத்தையும் சொன்னான். இதுதான் அப்படின்னா உடனே தானியேலை பெரியவனாக்கினான். இது கர்த்தரால் வருகிற கனம். பெரியவனாக்கி எல்லா ஞானிகளுக்கு இவனை தான் பிரதான அதிகாரியாய் நியமிக்கிறான். சிறந்த வெகுமதிகளை கொடுக்கிறான். தானியேல் யாரு? சிறைபிடிக்கப்பட்டு போனோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தீங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் இருக்கிற பகுதியிலே அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் தொழில் ரீதியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெரியவர்களாக மாற்றுவார், பெரியவனாக்குவார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெரியவனாகணும். நாட்கள் இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி ஜபிக்கலாமா?
எஸ்தரின் புஸ்தகம் 9:4 10:2-3 இந்த வசனங்களை படிச்சிருங்க, ஜெபத்துக்கு போயிடலாம். எஸ்தர் 9:4. மொர்தெகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். 10:2-3. யூதனாகிய வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறனுமாயிருந்தான். பாத்தீங்களா, ஒரு கேட்கீப்பருங்க, வாட்ச்மேனா இருந்தான். ராஜாவின் அரண்மனையிலே வெளியிலே கேட்டு வர்றவங்க போறவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி திறந்து விட்டுக்கு இருந்தான். இவனை கொண்டு போய் இப்ப அரண்மனையில கர்த்தர் பெரியவனாக்கி ராஜாவுக்கு 2ஆவதானவனுமாக்கினார். காரணம், தன் குலத்துக்காக அவன் நன்மையை நாடினான், தன் ஜனங்களின் நன்மையை நாடினான், பரிந்து பேசினான், சமாதானம் பண்ணுகிறவனாயிருந்தான். இதுதான் அவன் வேலை. அழிஞ்சு போகக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அருமையா உபவாசம் போட்டு ஜெபித்தவன், ஜெபிக்க வைத்தவன். நாம் எப்படி இருக்கணும்? மொர்தெகாய் என்றால் சின்னவன். மொர்தெகாய் என்றால் சின்னவன். இந்த சின்னவன் அதுதான் மேன்மை. மொர்தெகாய் எப்படிப்பட்டவன், எவ்வளவு சிறந்தவனாயிருக்கிறான். எஸ்தரின் சரித்திரத்தில் இவன் முக்கியத்துவம் வாய்ந்தவன். ராஜா போட்டிருந்த முத்திர மோதனை இவன் கைக்கு வருது. ஒரு கேட்கீப்பர் ஒருவனை உயர்த்தணும்னு கர்த்தர் வச்சுட்டாருன்னா எவனாலும் தடுக்க முடியாது. எத்தனை ஆமான் வந்தாலும் சரி, ஒன்னும் செய்ய முடியாது. ஆமானுக்கு வணக்கம் செலுத்தாதவன், பணிந்து கொள்ளாதவன் இவன் ஒருவன் தான். மற்ற எல்லாம் கூப்பிட்டான். அவன் சொந்தக்காரன் மனைவியிலிருந்து பிரெண்ட்ஸ்லேன்னு சொன்ன அவன் யூத குலமானால் அவனை நீ மேற்கொள்ள முடியாதுன்ட்டான். பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவனை கொல்றதுக்கு ஒரு பெரிய மரத்தையே செஞ்சிருந்தான், தூக்கு மரம். கடைசியில் அவன் செஞ்ச மரத்தில் இவனே தொங்க விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா? ஏன்னா அவன் ஒரு யூதன். துதிக்கிற கூட்டம் அது, ஜெபிக்கிற கூட்டம் அது, ஆராதிக்கிற கூட்டம் அது. அவனை தொட முடியாது. கர்த்தர் அவனை பெரியவனாக மாற்றுவார். இன்னைக்கு நீங்களும் ஜனங்களின் ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படுங்க, ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க. அவங்க அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஜெபிங்க, உபவாசிங்க. ஆகவே இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மொர்தெகாயின் சுபாவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் மேலும் பெரியவனாக, பெரியவர்களாக, பெரிய குடும்பமாக உயர்த்துவார், கனப்படுத்துவார். ஜெபமனு, கண்களை மூடுவோம். காருண்யத்தினால் அழைத்தவர், இழுத்து கொண்டவர். அருமையானவர்களே, காருண்யத்தினால் சூழ்ந்து கொண்டவர், பாதுகாக்கிறவர். காருண்யம் எத்தனை பெரியது! இந்த உலகத்தில் அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை, தயவு, இதான் காருண்யம். இந்த காருண்யத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களையும் உங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் இந்த காருண்யம் சூழ்ந்து கொண்டுமானால் பாதுகாக்கிற மாத்திரமல்ல, இந்த காருண்யம் உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்றும். பெரியவனாக மாற்றும். பெரியவனாக, படிப்பில பெரியவர்களாய் மாற்றக்கூடியது அவருடைய காருண்யம். இந்த காருண்யம் தான் தாவீதை, இந்த காருண்யம் தான் ஈசாக்கை, இந்த காருண்யம் தான் மொர்தெகாயை, தானியேலை எல்லாம் பெரியவர்களாய் மாற்றி. எங்கள் அன்பின் ஆண்டவரே,
இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கு நேராக என் தேவனுடைய காருண்யத்தின் வல்லமை இறங்கட்டி இப்பொழுது. உடைய காருண்யம் எங்களுக்கு வேணும். உடைய காருண்யத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும் ஐயா. உடைய காருண்யமே எங்களை பெரியவர்களாக மாற்ற நாங்கள் சின்னவனாய் சிறியவனாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஒன்றுமில்லை. பவுல் கர்த்தாவே குப்பையாய் தூசியாய் ஒப்பு கொடுத்தான். சிறியவன், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொன்னார். அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொன்னார். அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்தவர் நீர், பெரியவனாய் மாற்றினவர் நீர். இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாறு. வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் இந்த காருண்யம் சூழ்ந்து கொண்டு அவர்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர்களையும் பெரியவர்களாக மாற்றும் கிருபை எங்களோடு இருக்கட்டும். நடைபெறப் போகிற உபவாச விடுதலையின் உபவாச கூடத்தை ஆசீர்வதி. அநேகரை கொண்டு வாரு விடுவியும். என் தேவனுடைய காருண்யம் உம்முடைய ஜனங்கள் மேல் இறங்கட்டுமே இயேசுவின் நாமத்தில். தொடர்ந்து கிருபை எங்களோடு இருக்கிற நாளை இரவு ஜெபத்தை ஆசீர்வதி. அநேகரை கொண்டு வார். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவது போல பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணரை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிற ராஜ்மோகன் வாசன் நகர் மற்றும் தேவேந்திரன் காஜாமலை, டி தேவேந்திரன் காஜாமலை, குணசேகரன் காவேரி நகர், ஜெனி அண்ணாமலை நகர், இந்த 4 பேருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் 22ஆம் தேதி. ஒரு வாழ்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமைகள் நடுவில் இறங்கட்டும். ராஜ்மோகனுக்காகவும் ஆண்டவரே மற்றும் தேவமித்திரனுக்காகவும் மற்றும் குணசேகரனுக்காகவும் கர்த்தாவே ஜெனிவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் பிறந்தநாள் காணுகிறவருடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உம்மால் பாதுகாக்கப்பட்டு கர்த்தாவே அநேகவித நன்மைகளை பெற்று சபையில் ஊழியத்துடன் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா கரங்களை கொட்டியவர்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம்.